நமக. முருகாசரணம். வாழ்க்கையில் நாம் பெறக்கூடாத சாபங்கள் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். சில சாபங்களை பெறக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதை பற்றி இப்பதிவில் காண்போம். சாபங்கள். முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்கள் நாம் அடுத்த பிறவிகள் வரை தொடரும். அதனால்தான் நாம் வாழும் நாட்களில் எந்த தீங்குகளையும் செய்யாமல் பிறர்க்கு முடிந்த வரையிலும் உதவிகளை செய்து வர வேண்டும். சாஸ்திரங்கள் படி குறிப்பிட்ட சில சாபங்களை மட்டும் நாம் பெறவே கூடாது. இதற்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் இருந்தாலும் அவை நிரந்தரமாக இருக்காது. முதலில் பெற்றோர்கள் சாபம் என்பது மிகவும் கொடுமையானது. அவர்களை மதிக்காமல் கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் தவறான ஒன்று. இதனை செய்யும்போது அவர்கள் சாபம் விடாமலே அந்த சாபத்தை நாம் பெறுகிறோம். இதனை நீங்கள் தெரியாமல் செய்திருந்தால் கூட சண்டிகேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அவரின் முன்பு தியானத்தில் ஈடுபட்டால் கட்டாயமாக சாப விமோசனம் கிடைக்கும். மேலும் பெண் சாபம் என்பது 7 தலைமுறைக்கும் தொடரக்கூடியது. ஒரு பெண்ணுக்கு நாம் இழைக்கும் தவறோ அல்லது துரோகமோ அவர்களின் பரம்பரையே சீரழித்துவிடும். எனவே ஒரு பெண்ணிடம் எந்த சாபங்களையும் பெறக்கூடாது. இந்த பெண் சாபத்திலிருந்து விடுபட நந்தி பகவானை வணங்கி வந்தால் நல்ல பலனை பெறலாம். அடுத்ததாக சகோதரர்கள் சாபம். உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு துரோகம் செய்தாலோ அல்லது அவர்களிடமிருந்து சொத்துக்களை அபகரித்தாலோ கட்டாயமாக நாம் அந்த சாபத்துக்கு ஆளாக வேண்டும். இந்த சாபம் நீங்க அஷ்டமி திதியில் பைரவருக்கு விளக்கேற்றி வந்தால் இந்த சாபத்திலிருந்து விடுபடலாம். ஆனால் திரும்பவும் ஆரம்பித்தால் கண்டிப்பாக சாப விமோசனம் கிடைக்காது. நன்றி.